தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இப்படியாக சொல்லியிருக்கிறார் மலைப்பிரசங்கத்திலே, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட முடித்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, என்ன காரியம் அது? நாம் அதை கொஞ்சம் முன்பதாக உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி, ஆதலால் நான் எதை கேட்டாலும் தேவன் எனக்கு கொடுப்பார், காரணம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லதுதான், விசுவாசிக்கிறீர்கள், உண்மைதான். சாத்தானும் விசுவாசிக்கிறது. நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் இன்னும் நீங்கள் கேட்டவைகள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? தேவன் ஏன் இன்னும் அதை கொடுக்காமல் இருக்கிறார்? அப்படி என்றால், அவர் தாமதிக்கிறார் என்றால் ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் கேட்டவைகள் நன்மையானவைகளை கொண்டு வருவதற்குரிய காரியங்களாக இருந்திருக்காது. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உதடினாலே, உங்களுடைய வார்த்தைகளினாலே ஏதோ ஒன்றை நீங்கள் கேட்டுவிடுகிறீர்கள், இன்றைய நாளுக்குரிய பிரச்சனைகளை நீங்குவதற்கு, அல்லது சில காலங்கள் பிரச்சனைகளில் இருந்து தப்புவிப்பதற்கு. ஆனால் தேவனுடைய திட்டம் அது கிடையாது. 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பிறகு தடுமாற்றம் வரும்பொழுது மீண்டும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதனால் தான் கர்த்தருக்கு தெரியும் நன்மையானதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிற காரியம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையாய் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். சொந்த வீடு கேட்கலாம், நல்லதுதான், இல்லை என்று நான் குறை கூறவில்லை. உங்களுக்கு ஆஸ்திகளை கேட்கலாம், நல்லதுதான், இல்லை என்று குறை கூறவில்லை. ஆனால் பிறகு அது என்னவாக மாறும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆதலால் முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மேல் ஸ்தாபிக்கப்பட கேளுங்கள். தேவரீர், நீர் என்னை ஆளுகை செய்யும். நீர் என்னை ஆளுகை செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமாக தீமையாக இருந்தாலும் சரி, எனக்கு தீமையானதை கூட நன்மையாக மாற்றுவீர் என்று நான் அறிவேன் என்று ஒப்புக்கொடுங்கள். காரணம், ஒரு சாதாரண மனிதன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்கும் பொழுது பாம்பை கொடுக்க போவதில்லை, அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுக்க போவதில்லை. ஒரு மனிதனே இப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நீர் என்னை ஆளுகை செய்யும், நடத்தும், ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை நடத்தும் என்று கேட்டு பாருங்கள். நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.